ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன்குமார். ஒரு 18 வயசு பொண்ணு, ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, 65ல இருந்து 70 பேர், கிட்டத்தட்ட 5 வருஷமா என்னோட காமவெறிக்கு இந்த குழந்தையை பயன்படுத்திக்கிறாங்க. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வழக்குகள் பதிவு பண்ணிக்கிறாங்க. பல கயவர்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பொண்ணு. எங்கேயோ என்னமோ நடக்குது, நமக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. நம்ம எல்லாரோட வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்குது. இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. கேரளால பத்தனம்திட்டாவில் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு. இந்த பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பொண்ணு, ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கக்கூடிய பொண்ணு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அடல்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுக்க வராங்க. எல்லா ஸ்கூல்லயும் வந்திருப்பாங்க, உங்க ஸ்கூல்லயும் வந்திருப்பாங்க, எங்க ஸ்கூல்லயும் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சம் அதே மாதிரி இந்த ஸ்கூல்லயும் அடல்ட் சம்பந்தப்பட்டதை சொல்லி தர வராங்க. அப்படி வரப்போ ஒரு டீச்சர் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு. அப்படி கொடுக்குறப்போ இந்த ஒரு குழந்தை மட்டும் தனிமையில் இருக்குது. யார்கிட்டயுமே பேசமா இது சோகமா இருக்கிறது கவனிக்கிறாங்க. மித்த எல்லா குழந்தைகளும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு குழந்தை மட்டும் சோகமா இருக்குது. தனியா அந்த ஒரு குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை யார்கிட்டயுமே பேசமா இது சோகமா இருக்குது. அது சம்பந்தப்பட்டு மறுபடியும் நம்ம ஏதாவது பேசினா கூட இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுதுட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்குது. இது மாதிரி நான் ஏமாந்துட்டேன், என்னை பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பல பேர்னா எத்தனை பேர், என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறப்போ அந்த குழந்தை சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இவங்க எல்லாத்தையுமே வியப்பில் ஆழ்த்திருக்குது. உடனடியா பத்தனம்திட்டால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற காவல்துறை இந்த கேஸை முதல்ல ஒரு சாதாரண கேஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கேஸை பத்தி விசாரிக்க அவங்க வியப்பில் ஆழ்றாங்க. என்னடா இந்த அளவுக்குலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தையோட பெற்றோர் எடுத்துக்கிறப்போ ஒரு சாதாரண ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் சொல்ற, டெய்லியும் கூலி வேலைக்கு போற ஒரு குடும்பம். கூலி வேலைக்கு போனாதான் அந்த அன்னைக்கு சாப்பாடு, வருமானம் எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த குடும்பத்துல ஒரே ஒரு மொபைல் போன் இருக்குது, ஆண்ட்ராய்டு போன். இந்த போன் 3 பேர்த்துக்குமே, தன்னுடைய அப்பா, அம்மா, இந்த குழந்தை 3 பேர்த்துக்குமே. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா போன் வந்து எடுத்து பேச தெரியும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அந்த போனை பத்தி நாலேஜ். மித்தபடி அந்த போனை பத்தி எதுவுமே தெரியாது. மித்தபடி இந்த போனை இந்த குழந்தை தான் யூஸ் பண்றான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இந்த மெசேஜ் யாருன்னா சுபின் அப்படிங்கிற ஒரு நபர். இவன் யாருன்னா பக்கத்து வீட்டு பையன். இந்த பொண்ணுக்கு ஒரு 2 தெரு இருக்கக்கூடிய பையன். இவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறான். நான் அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் போகுது. அதுக்கடுத்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லி கேன்வாஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இதெல்லாம் எனக்கு வேணா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை என்ன மிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையை எந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்தது நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குது, மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வெளியே வர சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, இங்கிருந்து பக்கத்துல தான், பைக்கில் தான் போறோம், உன்னை நான் எப்படி கூட்டிட்டு போறோம், அப்படியே பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போறப்ப அவன் என்ன பண்றான்னா பக்கத்துல ஒரு ரப்பர் காட்டு இருக்குது, அந்த காட்டு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய நாசம் பண்றான். அது மட்டும் இல்லாம அதைய வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறான். அப்ப கூட அந்த குழந்தை எதுக்கு இதெல்லாம் வீடியோவே எடுக்கிற, அப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்க என்ன உண்மையா லவ் பண்ணி அப்படியே வீடியோ எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கு. இந்த சுபின் அப்படிங்கிற அவர் என்ன பண்றான்னா இந்த வீடியோவை நண்பர்கள் காட்ட ஆரம்பிக்கிறார். இந்த நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்து என்ன பண்றாங்க, நாங்களும் அந்த குழந்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுபின் என்ன பண்றான்னா அந்த குழந்தைகிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுகளும் ஆசைப்படுறாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி இருக்கான். அந்த குழந்தை ஆரம்பத்துல ஒத்துக்கல. இல்ல நீ வரல அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டியே வர வச்சிருக்காங்க. முதல்ல 4-5 பேர்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, இதையே ஒரு வீடியோவா எடுத்து அந்த வீடியோவை இவனுங்கள ஒரு குரூப்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அந்த குரூப்ல இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் ஆகி எல்லாத்துக்கும் ஷேர் ஆக ஆரம்பிக்கும். இதுல சில பேர் ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள், இன்னும் சில பேர் மீன் விற்கக்கூடிய நபர்கள், இன்னும் 2-3 பேர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை படிக்கிற அதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாருமே வற்புறுத்தி இருக்காங்க, அந்த வீடியோ காட்டி மிரட்டியும் இருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இவனுக்கு என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா அந்த குழந்தைக்கு கால் பண்ணி இது மாதிரி நீ பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வர வச்சு பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதையே போட்டோவா வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வற்புறுத்தி இந்த குழந்தைய போட்டோ வீடியோ எங்ககிட்ட இருக்குது, நீ வரணும், நீ வரல அப்படின்னா இந்த போட்டோ வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டியே அந்த குழந்தைய வர வச்சிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ண முடியும், இவன் வேற வழியே இல்லாம இவனுக்கு சொன்னது எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்துறது இருக்கு. தன்னுடைய வீட்லயும் சொல்ல முடியாது, தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்ல முடியாது. தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவனுக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்பட்டு அந்த குழந்தை போயிருக்கு. அந்த சிறுமி தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிடுது. வேற வழியே இல்லாம ஒரு 60-70 பேர் இவனுக்கு சொல்றது எல்லாத்தையுமே கட்டுப்பட்டு இருந்துருக்குது. இந்த குழந்தையோட மொபைல்ல பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோல அனுப்பி மெசேஜ் பண்ணி மிரட்டுறது, போன் பண்றது, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றது, அதை எடுக்கல அப்படின்னா மறுபடியும் போன் பண்ணி டார்ச்சர் பண்றது. அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு நார்மல் குடும்பம். அவங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரு போன் வந்து எடுக்க தெரியும், பேச தெரியும். இந்த மெசேஜ் பத்தி எல்லாம் படிக்க தெரியாது. அவங்க யார் நம்பர் அனுப்புறாங்களோ அந்த நம்பர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கணும். இல்லைன்னா இந்த போட்டோ வீடியோ வச்சு மிரட்டுறது.
கிட்டத்தட்ட இந்த பொண்ணோட போன்ல மட்டும் 40க்கும் மேற்பட்ட நம்பர்கள் சேவ் பண்ணி இருக்குது. இவங்க எல்லாருமே நான் டார்ச்சர் பண்ணி வற்புறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்ல அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல கைது பண்ணி இருக்காங்க. இதுல ஒருத்தனுக்கு கல்யாணமாய் 2 நாள் தான் ஆகுது. ஏன்னா அவனும் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்திருக்கான். இவனோட வயசு அப்படின்னு பாக்குறப்போ ஒருத்தனோட வயசு 17, இன்னொருத்தனோட வயசு 20, இன்னொருத்தனோட வயசு 22, இன்னொருத்தனோட வயசு 24, இன்னொருத்தன வயசு 32. கிட்டத்தட்ட 90% பார்த்தீங்கன்னா இந்த 25 வயசுக்கு உள்ள இருக்கிற நபர்கள் மட்டும்தான். டெக்னாலஜி வளர வளர நம்ம குழந்தைகள் எந்த மாதிரியான நெட்வொர்க்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே ஒரு தப்பான வழியை காட்டுற மாதிரி ஆகும். நீங்கள ஒருத்தரை நம்பி போறீங்க, அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை தப்பாக ஒரு வீடியோவோ போட்டோவோ எடுத்தாங்கன்னா நாளைக்கு அது உங்களை தப்பா பயன்படுத்துறதுக்கு தான் இருக்கு. அப்பா அம்மாவா இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைய என்ன பண்றாங்கன்னு கவனிங்க. ஒருவேளை நீங்க தப்பான வழிக்கு போக வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்லியே பேசுங்க. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு சொல்றதுக்கு கூச்சப்படலாம், பயப்படலாம், நீங்க திட்டுவீங்க, அடிப்பீங்க, நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு தவறான வழிக்கு போயிருந்தா கூட அதை நம்மளே சரி செஞ்சுக்க முடியும், அவங்களை காப்பாத்திக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் சரி, அது அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, தோழியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இப்படி எல்லாம் நடக்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணுடைய தப்பான போட்டோவோ வீடியோவோ ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா அது அவனுக்கே பலமா மாறிடும். யாராவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி பயந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே போயிடும். உங்கள் குழந்தை சரியான வழியில தான் போறாங்களான்னு பாக்குறது பெற்றோருடைய கடமை. இந்த வீடியோ பத்தி நீங்களும் நினைக்கிறேன்னு கமெண்ட் சொல்லுங்க. விஷ் யூ ஆல், டேக் கேர், பாய்.